உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி இலக்கியா. மண் வாசனை யூடியூப் பக்கத்தினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தான் இது. எனக்கு இன்றைய தினம் இரட்டிப்பான மகிழ்ச்சி. எனது சந்தோஷத்தை உங்களோடு நான் பகிர காத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன விடயம் அப்படி என்பது ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நானும் உங்களோடு அதை பகிர காத்திருக்கிறேன். இன்றைய தினம் எனக்கு என் அன்பு பரிசாக கிடைக்கப்பட்ட ஒரு விடயம்தான் GoPro Hero 9. இந்த அன்பு பரிசு பற்றி, இந்த அன்பு பரிசை யார் வேண்டி தந்தாங்களோ அவங்களே இதை பற்றிய கருத்துக்களை, இதை பற்றிய தகவல்களை உங்களோட பகிர காத்திருக்கிறார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து GoPro Hero 9 Black Color கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து உங்களுக்கு என்ன விஷயம்ன்றதை சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து என்ன விலை, எங்கே வாங்கினது, அந்த சின்ன ஒரு டீட்டெயிலோட நாங்கள் கண்டினியூவாக போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கேமராண்ட வாங்கப்பட்ட பில். ஸோ இந்த பில் ஏன் காட்டுறோம்னு சொன்னால் இந்த விலை எல்லாருமே அறிகிறதுக்கு ஆவலாக இருப்பாங்க. இதுக்கு என்ன வாரண்டி மற்றும் இதோட வேறு என்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பற்றிய விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். இது சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் இது வாங்கியிருக்கக்கூடிய இந்த கடை இன்டர் டிஸ்கவுண்டிங் ஒரு பிரபலமான கடை வந்து எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு வந்து இதுதான் ஃபேமஸான ஒரு கடை. இங்கே வந்து நாங்கள் வாங்கினாங்க, இன்றைக்கு நாங்கள் வாங்கினாங்க 429 ஃப்ராங்க். இது வந்து CHF பணகலகு சுவிட்சர்லாந்தில் இன்றைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது வாங்கும்போது எங்களுக்கு 64 ஜிபியில் ஒரு சின்ன மெமரி கார்டு வந்து இதில் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதோட ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேமரா வாங்கினா அந்த மெமரி கார்டு வந்து ஃப்ரீன்னு சொல்லி. ஸோ இது வந்து இன்றைக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள், இதில் வந்து டேட் உங்களுக்கு பார்க்க தெரியும். உங்களுக்கு 23/2/2021 இன்றைக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் சுவிட்சர்லாந்தில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த எடுத்த ப்ரைஸ் வந்து, ஸோ இதுக்கு அங்கால அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த கேமரா, அதாவது ஹீரோ 9 Black Color GoPro கேமரா வந்து, ஸோ இது வந்து வாரண்டி தருகிறாங்க 24 மாதம். மோனாத் என்று சொல்லக்கூடியது டொச்சில் வந்து. ஸோ இது வந்து 429 ஃப்ராங்க் 90 ராப்பனுக்கு எடுத்திருக்கிறோம். 24 மாதங்கள் வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி டைம் தந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கு எடுக்கப்பட்டது. இதுதான் பில். ஸோ இந்த பில்லுக்கு அப்புறமா நாங்கள் வந்து உங்களுக்கு கேமரா பாக்ஸை இது அனுப்புகிறோம். ஸோ இதை இப்போ நாங்கள் இதில் இதுதான் இந்த கேமரா GoPro. இப்போ நாங்கள் வந்து GoPro 9 இந்த Black Color கேமரா வந்து பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்ன இதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இதை பொலித்தீனை உரிப்போம் வந்து. ஹீரோ 9 Black Color கேமரா. இது GoPro Hero 9 Black Color கேமரா. ஸோ நிறைய நாள் ஆர்வமாக இருந்தது இந்த எடுக்கணும்னு சொல்லி. ஸோ இது இந்த வெர்ஷன் வந்து நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹீரோ 4, 5, 6, 7, 9 அப்படின்னு நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ இது 9 இப்போ கடைசியாக வந்த வெர்ஷன். இதில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது. அதாவது ஏனைய முன்னர் வந்த கேமராக்களை விட இதில் பல வசதிகள் இருக்குது. ஸோ அது பற்றிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸோ சைட்டில் இப்போ நாங்கள் புக்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து போட்டுருக்கு பாருங்கள் கேமரா. இதில் உங்களுக்கு இதில் வந்து GoPro 9 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கேமரா பற்றி அறிஞ்சிருப்பீங்க. கட்டாயம் தெரியாதவங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் இதில் உள்ளடக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 MP மெகா பிக்சலோட கேமரா இருக்குது. பட் இது வீடியோ வந்து 5K and 4K வந்து இருக்கலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறேன்னு சொன்னால் 1080pயில் வந்து நாங்கள் இதில் வந்து அந்த குவாலிட்டிக்கும் இருக்குது வந்து. அதே மாதிரி 33 அடி ஆழ தண்ணீருக்குள்ளே சென்று நாங்கள் வந்து இந்த விஷயத்தை எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ மிக துல்லியமான ஒரு குரல் பதிவு, ஒலிப்பதிவு இது மேற்கொள்ளக்கூடிய கேமரா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜூம் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரா விஷயங்கள் 1080pயில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யக்கூடிய வசதி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் அல்லது ஏனைய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் வந்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய மாதிரியான வசதி வாய்ப்புகளும் இந்த கேமரா இருக்குது. இது இந்த கேமராவில் இதுக்கு முன்னர் வந்த கேமராவிலையும் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் வசதிகளோட அமைச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் வசதி வந்து நான் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏனைய பல விஷயங்கள் மாதிரி வெப்கேம் மூட் இருக்குது. வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்கேமாவே இதை யூஸ் பண்ணலாம். மற்றது எல்லாமே டோட்டலாக டச் மூடில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன். ஸோ இது வந்து உங்களுக்கு இவ்வளோ பல வசதிகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். கேமரா இருக்குது, ஒரு பேட்டரி, அதே மாதிரி இந்த கேமராவை பொருத்தக்கூடிய ஸ்டாண்டில் பொருத்தக்கூடிய சில உதிரி பாகங்கள் இதில் வந்து நினச்சிருக்கிறாங்க உங்களுக்கு.
ஸோ அந்த உதிரி பாகங்களோட கேபிள் இருக்குது. ஸோ பாக்ஸ். இப்போ வாங்க நாங்கள் வந்து இந்த பாக்ஸை பிரித்து இதுக்கு என்ன விஷயம் இருக்கிறத நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்குற விஷயத்தை பார்த்தா இது மொபைலோட டிவைஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவு அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்ளிகேஷனோட ஏதோ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றிய விவரங்களை நாங்கள் இன்னும் உங்களுக்கு போகலாம். வாங்க இந்த பாக்ஸுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு உடைச்சு பார்க்கலாம். எந்த பக்கம் உடைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ அதை இப்போ தேடி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா. இந்த கேமரா வந்து முன் லென்ஸ், இது முன்னுக்கு இருக்கிற ஸ்க்ரீன். இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து பேட்ரி போடுற கவர், கேபிள் அடிக்கிறது, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பட்டன் எல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த கேமரா பேட்ரி கவர் ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து ஆன் பண்ண போகிறோம். என்ன இதுக்கு உள்ளுக்கு பார்த்துட்டு பேட்ரி இல்லாட்டி பேட்ரி போட போகிறோம். அதுக்கு பிறகு பேட்டரி போனால் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க உள்ளுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த லொக்கை வந்து நாங்கள் மேலே உயர்த்தி இப்படி துறக்க எடுக்கணும். அது ஸோ அதை தான் நாங்கள் இப்படி லொக்கை உயர்த்தி இப்படி திறந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேமரா கவர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து பேட்ரி நாங்கள் போட போகிறோம். பேட்டரியை போட்டுட்டு இதில் வந்து பேட்டரி போடலாம். ஸோ பேட்டரி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஒரு பேட்டரி, அதாவது சார்ஜர், அதாவது கேபிள், அதாவது இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் எடுக்கிறதுக்காக இது பார்க்குறது. மற்றது வந்து இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன மெமரி கார்டு போடுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ அந்த மெமரி கார்டையும் அதில் போடுறது. சரி, அந்த இடம் இருக்குது பாருங்கள். இதில் மெமரி கார்டு போடுறது, மற்றது வந்து கேபிள் அடிக்கிறதுக்கும் இதில் இருக்குது. இப்போ இதில் எனக்கு அறிஞ்ச விஷயத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி நாங்கள் எடுத்தாலும் இதால் வந்து நாங்கள் பேட்ரி கனெக்ஷன் யூஎஸ்பி ஒரு பேங்க் ஒரு இது இருக்குது தானே, பவர் பேங்க் இருக்குது தானே, அந்த பவர் பேங்க் ஊடாக இதுக்கு டைரெக்டாக கொடுத்தாலும் இது வந்து ஆன் ஆகி ஒர்க் பண்ணுமென்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரியலை, ஆனால் இது நான் அறிஞ்ச விஷயம். ஸோ நாங்கள் அதை பார்த்தா தான் எங்களுக்கு புரியும். இதுதான் இதில் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ன்றதால இதில் பல கவர் அந்த இதெல்லாம் செய்து லெதரில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நான் அவங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட விஷயங்களை செய்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதில் பேட்ரி போட்டு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒன்று ஆகுதுன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பேட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்குது இந்த பேட்ரி.
இப்போ இந்த கேமரா பற்றி நான் சொல்லணும்னா இதை நான் பார்த்த அளவுக்கு மிக ஒரு அதாவது இப்போ யூடியூபர்ஸ் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து சமூக வலைத்தளங்கள் எப்படியான விஷயங்களை செய்கிறது அல்லது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன் அவங்கெல்லாம் கூட யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு கேமரா. இதை நீங்கள் வாங்கி இது ஒரு வாங்குறது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இது ஒரு அளவான ப்ரைஸ் தான். இது வந்து பெரிய துறை அதாவது நிறைய காசு இல்லை. ஸோ ஒரு அளவான ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம். மிக நல்ல ஒரு கேமரா. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னால் தூரத்தில் எங்கேயும் கொண்டு போகலாம். அதாவது தண்ணியில் விழுந்தாலோ அல்லது எப்படினோ என்ன விஷயத்துலையும் இது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படி ஒரு கேமரா, நல்ல கேமரா. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கு. கேமரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு வெர்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி கேமரா GoPro 9 வாங்க. 9 வந்து பெஸ்ட்டானது. இவ்வளோ நாளும் வந்த வெர்ஷனுக்கு விட இது 9 வந்து பெஸ்ட்டானது. இதான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனும் கூட. ஸோ அதை நீங்கள் வாங்கிடுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். மேலதிக விவரங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல் அதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு தகவல்களை பதிவிடுவோம். ஸோ இந்த விஷயங்கள் பற்றி இன்னும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நாங்கள் தேவையான விஷயங்களை உங்களுக்கு நோட் பண்ணிடுவோம். என்னென்ன விஷயங்கள் என்ன சொல்லி தெரியாதவங்க அது பற்றிய விஷயங்களை நாங்கள் நோட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த GoPro 9 பிளாக் கலர் கேமரா வந்து இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நாங்கள் அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இத்தனை நேரமும் மண் வாசனை பக்கத்தினூடாக இந்த காணொளியை நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் அப்படி என்பதில் சந்தோஷம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற காத்திருக்கிறேன். அதற்கு முன்பாக மண் வாசனை பக்கத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களினுடைய கருத்துக்களை கொமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படின் நீங்கள் எங்களுடைய கருத்து பெட்டியில் அதாவது கொமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அதற்கான பதில்களை நாங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. நன்றி, வணக்கம்.